டிமார்ட்டில் ரசமலாய் பாக்கெட்டை கையிலேயே வச்சுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஆளை கூப்பிட்டு இதெல்லாம் கீழே வைங்க, நான் ஆல்ரெடி ரசகுல்லா ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன், அதையே பாலில் தூக்கி போட்டால் ரசமலாய் வந்துடும், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி தான் பண்ணலான்னு பார்த்தேன். லாஸ்ட் டைம் அந்த ரசகுல்லா ஒரே ஒரு வாட்டி பண்ணல. அப்போ வந்து நான் தெரியாமல் வீடியோவை மியூட்டில் போட்டு பார்த்துட்டேன் போல இருக்குது. பண்ணுறவங்க வந்து தண்ணியில் போட்டு அழகாக வேக வச்சுருந்தாங்க. நான் ஏதோ குலாப் ஜாமுன் பண்ணுற நினைப்பில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அதுவும் நியூ இயர் அன்னைக்கு அந்த டிஷ்ஷை போய் பண்ணேன். அது ரொம்ப தும்சமாக போயிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். அதனால் இன்றைக்கி எல்லாம் கரெக்டாக பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அது மஞ்சள் கலரில் வரணுமா, அதில் நான் குங்குமப்பூனா போடலைங்கிறதுனால வெள்ளை கலரில் தான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பால்லையும் எனக்கு கொஞ்சோண்டு ஒரு 4-5 பீஸ் தான் கிடச்சிது. சரி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும் சில்லுன்னு சொல்லிட்டு அதில் வச்சுட்டு நானும் அந்த கேப்பில் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எடுத்து கையில் கொடுத்தா நல்லா தாண்டி இருக்கா, ஆனால் இன்னும் ஊர்னா நல்லாயிருக்கும். நாங்கள் அதனால் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இன்றைக்கி நீ அருமையாக ஸ்வீட் பண்ணதுனால உன்னை நல்லா சாப்பாடு கடைக்கு கூட்டு போகிறேன், நல்லா ஒரு நாள் சாப்பிட்டுட்டு என்னை அப்படியே ஆஃபீஸில் விட்டுறேன்னு சொன்னாங்க. ஓகே தயவுசெய்து என்னை ஆஃபீஸில் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நானும் ஆஃபீஸ்க்கு ஜாலியாக கிளம்பி